மதுரையில் தாழ்வாக நடப்பட்டிருந்த மின்கம்பம் சாய்ந்து ஒரு பசுமாடு, 2 கன்றுக்குட்டிகள், ஒரு நாய், ஒரு கீரிப்பிள்ளை மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தன. மின் வாரியத்தின் அலட்சியத்தால் தான் இந்த சம்பவம் நடைபெற்றதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பாண்டியன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். விளாங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம் என்பவர் தோப்பு ஒன்றை வைத்துள்ளார். அந்த தோப்பில் பகுதியை பார்த்தோமேனால் கடந்த சில நாட்களாகவே மனு அளித்துள்ளார். அதில் பார்த்தோமானால் மின்சார பழைய கம்பிகள் சேதமடைந்துள்ளதாகவும், இதை மனு கொடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு, மின்சார ஊழியர்களுக்கு மாற்றம் செய்ய கோரியிருந்தார். இதனைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பாக அந்த மின்சார வேலிகள் கம்பிகள் மாற்றப்பட்டிருந்தது. அதனை தொடர்ச்சியாக நேற்று 3 நாட்களாகவே சமீபத்தில் மழை பெய்து வந்த நிலையில் சரிவர மின்சார கம்பிகள் நடப்படாத இல்லாத நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் இருந்ததாலும் அந்த கம்பிகள் பார்த்தோம்னா இன்று காலை வேளையில் கீழே விழுந்துள்ளது. அது கீழே விழுந்ததை தொடர்ந்து கம்பிகள் மேலே விழுந்து பல உயிரினங்கள் சேதாரம் உயிரிழந்துள்ளது. அதில் பார்த்தோம்னால் மாடுகள், நாய், கீரிப்பிள்ளை போன்ற பல்வேறு உயிரினங்கள் இழந்துள்ளதை அது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இதைத் தொடர்ந்து கூடல்புதூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மின்சார அதிகாரிகளும் தற்போது பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 7 செய்திகளுக்காக செய்தியாளர் மதுரையிலிருந்து பாண்டியன்.